கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கீங்களா, எக்ஸாமு போயிட்டு இருக்கீங்களா, வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா, வியாபாரம் செய்துட்டு இருக்கீங்களா, வெளிநாட்டு போதுக்கு முயற்சி பண்ணுறீங்களா, எல்லாமே வாய்க்க பண்ணுவார். எங்கே போனாலும் கர்த்தர் கூட இருப்பார். இந்த நாளில் அதிசயத்தை உங்களுக்கு செய்வார். சோர்ந்து போகாதீங்க. இந்த நாளில் ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? யோபு 23:5 அவருடைய மறுமொழிகளை நான் அறிந்து அவர் எனக்கு சொல்வதை உணர்ந்து கொள்ளுவேன். இந்த ஜீவார்த்தையின் தலைப்பு சொல்வதை உணர்ந்து கொள்வீர்கள். இந்த ஜீவார்த்தையின் தலைப்பு சொல்வதை உணர்ந்து கொள்வீர்கள். அதாவது அவருடைய மறுமொழிகளை நான் அறிந்து அவர் சொல்வதை உணர்ந்து கொள்ளுவேன். தேவன் பேசும்போது அதை அறியணும், அதை உணர்ந்து கொள்ளணும். அநேகர் கர்த்தர் பேசுவதை உணர்ந்து கொள்வதில்லை, ஆண்டவர் சொல்வதை உணர்ந்து கொள்வதில்லை. அதனால் நிறையவருடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, நெருக்கம் இருக்குது. ஆண்டவர் பேசுகிறார், உணர்த்துகிறார். செய்யக்கூடாதென்று கர்த்தர் பல நிலைகளில் உணர்த்துகிறார். அதை உணர்ந்து கொள்ள மாட்டாங்க, அதை அறிந்து கொள்ள மாட்டாங்க. அதனால் அதை திருப்பி திருப்பி செய்து கொண்டே இருப்பாங்க. சில காரியத்தை செய்யென்று உணர்த்துவார், அதை செய்யவே மாட்டாங்க. அதனால் ஆசுரத்தை இழந்து போகிறது உண்டு. என்னிடத்தில் ஒருத்தர் அப்படி ஆண்டவர் பேசினார். நான் எத்தனையோ காரியங்களை உனக்கிட்ட பேசுகிறேன், ஆனால் அநேகத்தை செய்திருக்கிறேன். ஒரு ஊழியத்தை நான் செய்யணும்னு நான் சொல்லும்போதெல்லாம் செய்கிறேன், அந்த ஊழியத்தை உடனே செய்து முடிக்கிறேன். ஆனால் ஒரு முக்கியமான ஒரு ஊழியம் செய்யணும்னு சொல்லி உனக்கு நான் சொல்லியிருந்தேனே, நீ அதை செய்யலையே அப்படின்னு கேட்டார். அந்த நாட்களில் உண்மையிலே பல நெருக்கடி என்றால் நேரமில்லாத நிலை இருந்தது. ஆனாலும் கர்த்தர் பார்த்தாரு, அவர் சொன்னதை நான் செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பார்க்குறாரு. அதை உணர்த்தினார். அதன் பிறகு நான் ஆண்டவரிடத்தில் என்னை அர்ப்பணித்தேன். ஆண்டவரை, ஏன்னா நான் செய்யக்கூடியதை நீ செய்ய சொல்லுவீர், நான் அதை சட்டை பண்ணி விட்டுவிடக்கூடாது என்று அதை உணர்ந்து கொள்ள ஆரம்பித்தேன். தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒரு காரியத்தை அவர் செய்ய சொல்லும்போது நம்ம உணர்ந்து செய்யும்போது தான் அடுத்த காரியத்தை செய்யும்படிக்கு மீண்டும் அவர் சொல்லார். இல்லைன்னா விட்டுருவார். ஒரு தாய் தகப்பன் சொல்கிறத கேட்காத பிள்ளைகளுக்கு அப்புறம் ஏதாவது சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. புரிஞ்சிட்டிங்களா? இன்றைக்கி ஒப்பு கொடுங்க, கர்த்தர் சொல்லுவதை உணர்ந்து கொள்ளுங்க, கீழ்ப்படிங்க, செய்ய ஆரம்பிங்க. அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மேன்மையை கொண்டு வரும், ரொம்ப உயர்வை கொண்டு வரும். சரியா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் சொல்கிறதை உணர்கிற ஒரு கிருபையை எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். யார் நீர் சொல்லுகிறத பேசுகிறத உணர்ந்து அதன்படி செய்யாமல் இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் இன்றிலிருந்து நீர் ஆண்டவர் கிரியை செய்து நீங்கள் சொல்கிறத கவனமாக கேட்கவும் புரியவும் உணரவும் அதன்படி செய்யவும் கிருபை தாரும். அதனால் பெரிய மேன்மையை தாரும். இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். குறிப்பாக வியாதிப்பட்டால் இப்போ சுகமாக்கப்படட்டும். இன்றைக்கு ஏதாவது பிரச்சனையோடு யாராவது இருப்பாங்கன்னா அந்த பிரச்சனைக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வருவதாக, நன்மை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஜெப குறிப்பில் அனுப்பியிருக்கிற அனைவருக்காக ஜெபிக்கிறேன். தேவ கிருபை, தேவ ஆசீர்வாதம், தேவ சமாதானம் இப்போதே வெளிப்படட்டும். அந்த ஜெப குறிப்புகளுக்கு அதிசயம் நடந்து சாட்சியில் எழும்பட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீர் ஜெபத்தை கேட்டி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.